நமஸ்காரம் நமஸ்காரம். சென்னை வேணுகோபால்மா. ஓகே ஓகே சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் கணபதி நமக. ஷாமல கர்ண விளம்பி சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இங்கு பங்கு பெற்றிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நமது பக்தி சேனலை, ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் பங்கு பெறும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒன்று ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடியவர் மற்றும் திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைவ நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வாட்ஸ்அப் லொகேஷன் போடு, நான் என்ன லொகேஷன் போடு, என்கிட்ட கார் ஓட்டிக்கிட்டு வராரு, அவர்கிட்ட கொடுப்பேன். நான் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வாட்ஸ்அப் லொகேஷன் போட்டு வரியா? 4 ஜோதிட டிப்ஸ். அதாவது இன்றைய டிப்ஸ், புத்திரதோஷம் நீங்க வெள்ளியால் செய்யப்பட்ட சிறிய நாகர் மாரியம்மன் கோயில் ஒன்றிலில் போட்டு வழிபட்டு வர ராவுகேது தோஷத்தால் ஏற்பட்ட புத்திர தோஷம் நீங்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற நல்ல ஜோதிடத்தில் சிறந்த குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து தங்களுடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் மற்றும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் மற்றும் அது சார்ந்த கலைகளிலும் இருக்கக்கூடிய தனி சிறப்புகளையும் இங்கு வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோல், அதாவது வாஸ்து நிபுணர், வாஸ்து சாம்ராட் என்று சொல்லக்கூடியவரும் மஸ்துவ ஜோதிடருமான டாக்டர் ஜெயசூரிய சத்யநாராயணன் ஐயா அவர்கள் நம்முடைய வந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். இவரை வந்து நம்ம வந்து சிறப்புரை ஆற்றணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா இவர் தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் அந்த வகையில வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாகட்டும் ஜோதிடமாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வ வாக்கு பெற்றவர் அப்படின்றது கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு டிப்ஸாகவே இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அத்தகைய ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மிடையே வந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புல அப்படின்னா நலம் தரும் வாஸ்துவும் மற்றும் நலம் தரும் கிரகங்களும் என்ற அந்த நம்முடைய இந்த வாழ்வியல் முறையில் எவ்வாறு வந்து இந்த வேறு வாஸ்துவும் நம்ம கிரகங்களும் நலம் தருகின்ற இந்த தலைப்பில் வந்து ஐயா வந்து நம்முடைய வரவேற்புரை சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வரவேற்று தங்களுடைய உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா நீங்க பேசலாம். பார்வதி வதையே அரகர மகாதேவம். தென்னாடுடைய சிவனை போற்றி, அண்ணாத்தவர்க்கும் விரிவா போற்றி, திருச்சிற்றம்பலம். தயவு செய்து மற்றவர்கள் மியூட் போட்டுக் கொள்ளவும்.
மற்றவர்கள் மியூட் போட்டுக்கொள்ளவா. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தேசிய மகளிர் இந்த ஜோதிட கூட்டமைப்பை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக கனகாம்பாள், மஞ்சுளா அம்மா மற்றும் இது உடனிருந்து நடத்தக்கூடியவர்களை, அவர்களுடைய சேவைகளை எண்ணி நான் வியந்து அவர்களை போற்றுகின்றேன். அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் நீடித்த ஆயிலும் நிலைத்த செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். பொதுவா இங்கே இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளையும் என் உடன்பிறப்பாக என் குடும்பமாக எண்ணி மகிழ்கிறேன். எல்லாரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கணும். அதாவது இன்னைக்கு தலைப்பு நலம் தரும் கிரகங்களும் நலம் தரும் வாஸ்துவும் நலம் தரும் கிரகங்களும். என்னுடைய மனதுல ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெட்டுச்சு. இவங்க என்ன வகுப்பு என்ன தலைப்புல நீங்க பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனையை பற்றி தான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். நான் பேசுறதே ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருப்பேன். பட் தொடர்ந்து அது போல 3-4 கருத்தரங்குகளை பேசிட்டு இப்பொழுது என்னுடைய இல்லத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர்கள் ஜோதிடர்கள் எல்லாரும் என்னுடன் காரில் இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களை எல்லாம் நேரத்தை வீணாக்காது வேற வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு உபயோகமா இருக்கட்டும் என்று விரும்புகிறேன். முதலில் எழுதிக்குங்க, 1 2 3 4ன்னு போட்டுக்குங்க. நலம் தரும் வாஸ்து. இந்த நலம் தரும் வாஸ்துல நாம காலையில எழுந்த உடனே நம்மளுடைய ஊர் திண்டுக்கலா, மதுரையா, கோயம்புத்தூரா, பாலக்காடா, ஆந்திராவா, திருப்பதியா, நாமக்கல்லா, எந்த ஊர், கரூரா, நம்ம ஊரை முதலில் வாழ்த்த வேண்டும். இந்த ஊர் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரில் நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த ஊர் என் தாய் தந்தையர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்களையும் எனக்கு பூரணமான அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். இருக்கக்கூடிய ரகசியம், ஒரு உண்மையை நான் உங்களுக்கு உலகத்துக்கு சொல்றேன். நீங்க ஊரை வாழ்த்தினால் சூரியன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சூரியன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய ஊரை, அதாவது திங்களை போற்றதும் கொங்குலர் தார் சென்னி குளிர் வெண்கொடை போல் என்று சொல்வார்கள். அதுபோல நம்மளுடைய வீடை வாழ்த்தணும். நம்மளுடைய வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே விளங்கலை, அது வாடகை வீடு அப்படின்னு சொல்லி புலம்பல் இருக்கக்கூடாது. குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தாலும் அந்த வீட்டை நேசிக்கணும். காலையில எழுந்த உடனே நமக்கு நலம் தரும் வாஸ்து என்னன்னா, வீடு எப்படி வேணாலும் கட்டி இருக்கட்டும், அதை பத்தி கவலையே இல்லை. அதுக்கு ஒரு 4 பக்கம் செவுரு, மேல ஆகாசம், அதுக்கு ஒரு தலைவாசல். ஆனா அந்த வீட்டை நம்ம ஒரு கோவிலாக மாற்றலாம். இந்த வீட்டில் பொறுத்தளவில் தேவையில்லாத அழுக்குகள் சேர விடாமல் பார்த்துக்கணும். திரைச்சீலைகள்ல அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த வீட்டில் சனியினுடைய ஆக்டிவேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். திரைச்சீலைகள், அதுபோல கால் மிதியடிகள், வீட்டினுடைய விளக்கமாறு, செருப்பு வைக்கிற ஸ்டாண்டு, எங்க பார்த்தாலும் முடி இல்லாமல் பார்க்கணும். நம்மளுடைய வீடுகள்ல அந்த வீடு நன்மை தருதோ இல்லையோ, வீட்டை நாம் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக வீட்டுக்குள் அதிகமாக இருட்டு இருக்கக்கூடாது. வீட்டினுடைய அறைகளில் இருள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வீடு ஒரு மனிதனை கெடுக்காது. அந்த வீடை நீங்கள் கொஞ்சாத வகையில் அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்தி கொண்டு இருந்தால் போதும். அப்ப அந்த வீட்டுக்கு தலைவாசல் ஒன்று இருக்கு. அங்கதான் திதிகள், அத்தனை திதிகளும் நிலைவாசல்ல தான் இருக்கும். திதி என்றால் செல்வம், திதி என்றால் முன்னோர்கள் என்ற அர்த்தம். திதி தெர்ப்பணம் கொடுக்கிறது. திதி என்பது நமக்கு ஒரு தூரத்தை அடையாளம் காட்டுகிறது. அப்ப நம்முடைய வீட்டினுடைய தலைவாசல் இருக்கு பாருங்க,
நிலைப்படி, நிலைவாசல், நிலைக்கட்டை, இதுல காயங்கள் இல்லாமல் பார்க்கணும். இந்த நிலப்படியை கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தி நல்ல வர்ணஜாலம் பூசணும். ஸ்டிக்கர் போட்டவே கூடாது. பெயிண்ட்ல கோலம் வரையவே கூடாது. பச்சரிசி மாவுல தான் கோலம் போடணும். நம்ம வீட்டினுடைய தலைவாசல் அரைத்த மந்தலை அரைத்து பூசணும். கீழே படிக்கு தலைவாசல்ல மகாவிஷ்ணு, பிரம்மா, அதே போல அந்த மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிவபெருமான் அங்க இருக்கிறார். ருத்ரமூர்த்தியா இருப்பார். வாசலுக்கு 2 பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா வீட்டு நிலையை நிறுவுகின்ற பொழுது நாகபந்தனம் பண்ணியிருப்பார்கள். நாகபந்தனம் பண்ணியிருப்பார்கள். அப்ப அந்த நாகபந்தனம் பண்ணும் பொழுது வீட்டிற்குள்ளர வெளியிலிருந்து வரக்கூடிய தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜிகள், நம்ம இன்னைக்கு இதை செய்வன அது இதெல்லாம் சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கோம். கிரக பீடைகளே வீட்டுக்குள்ள வராது. அதுபோல் நிறைய தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜி எல்லாம் வீட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு தலைவாசல் ரொம்ப கூடாது. கேட்டுகள் சத்தம் போடக்கூடாது. கிச்சன் கத்தக்கூடாது. தலைவாசல் கதவை நன்றாக திறந்து மூடணும். அதுக்கு முடியலன்னா ஒரு கிரீஸோ எண்ணெயாவது விடணும். தலைவாசல்ல கதவுகளை வீட்டுக்கு உள்ளே வெளியும் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஸ்டிக்கரை ஒட்டுறது, தேவையில்லாத கட்சிக்காரங்க படத்தை ஒட்டுறது, இறைவனுடைய படத்தை கூட ஒட்டக்கூடாது. கதவுகளிலும் கதவுக்கு அந்த நிலைகளிலே எதையும் ஒட்டவே கூடாது. கதவுல நிலவாசல் கதவுல ஆணி அடிக்கக்கூடாது. சனி வரவே கூடாது. அது முழுக்க முழுக்க குருவும் ஆக்டிவேட் ஆகிற இடம். அப்ப ஆணி அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கிறதா இருந்தா பித்தளை ஆணியை நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த தலைவாசல் ரொம்ப கண்ணியமா அழகா லட்சணமா இருக்கணும். வாசல் படியில உட்காரக்கூடாது. வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது, வாசல்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது, இது மாதிரி இருந்த அந்த வீடு நமக்கு நலம் தரமாட்டேங்குது. காலையில எழுந்த உடனே வீட்டினுடைய வாசல் கதவை தண்ணீர் தெளிச்சு கோலம் போட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வாசலுக்கு 2 பக்கம் மாடா குழி இருக்கணும். மாடா குழி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய குலதேவதைகள் அங்க நிற்கும். வீட்டுக்குள்ள எந்த குலதெய்வமும் வராது. வீட்டுக்குள்ளர குடும்ப தெய்வங்கள் உள்ளே இருக்கும். பித்துர்கள் என்பவர்கள் வெளியிலே இருப்பார்கள். அப்ப இந்த மாதிரி நிலையில பொறுத்தளவில் இவ்வளவு ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் உள்ளே ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த நிலையை பொறுத்தளவில் நம்முடைய வாழ்வில் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் மிக சிறப்பாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை பற்றி கவலை இல்லை. அதே போல ஒரு வீட்டுக்கு தலைவாசல் எவ்வளவு முக்கியமோ அதே போல கொல்லைப்புற வாசலும் முக்கியம். அதுபோல் ஒரு வீட்டினுடைய தலைவாசலை கதவை திறந்தா 2 பக்கம் நல்லா திறக்கணும். இந்த கதவுக்கு பின்னால விளக்கமாற போடுறதல், கதவுக்கு பின்னால செருப்பை கழட்டி விடுதல், கதவுக்கு பின்னால கடப்பாறை சாத்தி வைத்தல், குச்சியை சாத்தி வைத்தல், தடி வைத்தல், உலக்கையை சாத்தி வைத்தல், வீடுகளில் எந்த மூலையிலும் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. காரணம், ஒரு கதவை திறந்தா மங்களகரமா வரணும், திறக்கணும். கதவை உள்ளுக்கு திறக்க முடியாம கட்டில போட்டு அடைச்சு இந்த மூலையில ஒரு ரேக்கை வச்சு இப்படி 2 கதவும் சுலபமா திறக்கணும். இந்த தலைவாசல் நல்லா இருந்தாலே அந்த வீட்டு தலைவன் நன்றாக விடுவான். வாசல்ல பொறுத்தளவுல மேல மாயிலை தோரணம் தான் இருக்கணும். பிளாஸ்டிக் கோலங்கள், பிளாஸ்டிக் தோரணம், பிளாஸ்டிக் பூக்கள், பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட பொருட்கள், அவைகள் எல்லாமே நீச்ச ராகுவாக இருக்கும். அப்ப அந்த வீட்டில் தலைவனுக்கு ஆசை அதிகமாகிவிடும். பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் சேர்கள், இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. பூஜை அறையிலையும் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வீடுனுடைய நலம் தரும் வாஸ்து அப்படின்னா வீடு சரியில்லை, கக்கூஸ் சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, மாடிப்படி சரியில்லை, இதெல்லாம் தவறாத்தான் கட்டுறாங்க. அவங்கள போய் யாரும் கேட்க முடியாது. கட்டி கொடுக்குறவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப நாம அஸ்ட்ராலஜராகவோ அவேர்னஸ் பீப்புளாகவோ வாஸ்துவா இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாமே நல்ல வீடா அமையாது. ஒரு மோசமான வீடு தான் இருக்கும். ஒருவேளை நல்ல வீடை நமக்கு வீட்டுல அமைச்சு கொடுத்தாலும் சிலருக்கு நல்ல வீடை பயன்படுத்த தெரியாது. வீட்டுக்குள்ளற கதவை சாத்தி வீட்டுக்குள்ளறையே துருவாடையெல்லாம் அடிக்கும். இப்ப நலம் தரும் வாஸ்துன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி கெடுதாவே சொல்றீங்கன்னா, நீங்க மோரார்லெஸ் நீங்க எந்த வீட்டுல போனா நீங்க வீட்டுல வரலையா, எந்த வீடா இருந்தாலும் அதுல ஒரு காப்பி வைங்க, ஒரு டம்ளரை வாங்கி வீட்டுல மோந்து பார்த்தீங்கன்னா அவள் வாடை வரும்.
அப்போ ஒவ்வொரு வீடுகளும் வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லுது. எந்த வீட்டுல உள்ள நுழைஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தங்கணும் போல இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள உட்காரலாமா, கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா. சில வீடுகள்ல தரையில பாருங்க ரொம்ப அழகா இருக்கும், குளு குளுன்னு இருக்கும். வீடுகளில் வச்சிருக்கிற நேர்த்தி பொருள்கள் வச்சிருப்பாங்க. இதை தாங்க வாஸ்து. புரியுதுங்களா? குற்றம் இல்லாத மனிதனே கிடையாதுங்க. கட்டிடங்கள்ல குறைகள் வரத்தான் செய்யும். ரொம்ப அக்யூரேஷியா பார்த்து பார்த்து என்ன செய்ய போறோம்? அந்த காலத்துல வாஸ்துவெல்லாம் பார்த்தாங்களே, இன்னைக்கு தான் வாஸ்து பார்க்கறாங்கன்னா, என் அருமை நேயர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நீங்க உங்களுக்கு ஒரு இல்லறம் இருக்கு, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. எந்த வீட்டுல தட்டுமுட்டு சாமான்கள் அதிகம் இல்லாம இருக்கோ அந்த வீடு தாங்க நல்லா இருக்கு. எந்த வீட்டுல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே குப்புன்னு ஒரு வாடை வராம இருக்கோ அந்த வீட்டுல ஆஸ்பத்திரி செலவு கிடையாது. கணவன் மனைவி உறவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டல், இப்படி எல்லாமே நல்லதா நடக்கிற வீடுகளும் இருக்குங்க. அது வாடகை வீட்லயும் கூட இருக்குங்க. வாஸ்து குறைபாடும் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனாலும் கூட அந்த வீட்டுல சில பெண்மணிகள் பாருங்க, வீட்டையே பூஜை அறையாட்டம் வச்சிருப்பாங்க. வெறும் பூஜைக்குன்னு ஒரு இடம் மாத்திரம் கிடையாதுங்க, வீடே ஒரு பூஜை அறையா இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு கோயில் மாதிரி இருக்கும். இப்படி பல அற்புதங்கள்லாம் சில வீடுகள் எல்லாம் சில பேரை பார்த்தா அவங்கள கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். தன்னையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் அழகாக நேர்த்தியாக வச்சிருக்கிறவங்களை பார்த்தா அவங்களையெல்லாம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகா உத்தமையாக சில வீடுகள்ல பெண்கள் இருக்காங்க. ஆண்களை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, வீடுகளை நீங்க தான் பாதுகாக்கிறீங்க. அதே போல எல்லா இடங்களிலும் உள்ள குறைகள் இதை நீங்க நிவர்த்தி பண்ண அந்த வீட்டினுடைய ஆண்கள் ஆயுள் நல்லா இருக்கும். இப்ப நான் தலைவாசல்ல ஆரம்பிச்சேன். தலைவாசல் வழியா உள்ள போகும்போது ஜாதக கட்டத்துல 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், இந்த 3ஆம் பாவங்கள் இது வீடுக்குள்ளற, வீட்டுக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியே, வீட்டிற்கு உள்ள, வாசல் படி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் பாவம் என்பது வாசல் சுத்தமா தலைவாசல் நன்றாக இருந்து வீட்டிற்குள்ளர கால் எடுத்து வைத்த உடனே 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். இந்த 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா காலபுருஷத்துக்கு ரிஷபராசி. ரிஷபராசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வீட்டினுடைய நுழைவாசல் வரும். அப்போ வாய் என்பது வாயில் அப்படின்னு சொல்றோம். வாய் என்றாலே 2ஆம் இடத்துலதான் ராகுவோட நட்சத்திரம் வருது, 2ஆம் இடத்துலதான் ராகு வருவார். அப்ப சுக்கிரன் என்றால் வீடு, சுக்கிரன் என்றால் மனைவி, சுக்கிரன் என்றால் செல்வம், சுக்கிரன் என்றால் சுகம். அப்ப 4ஆம் வீட்டுக்குரிய கிரகமாகிய கடகம், அங்க இருக்கக்கூடிய தாய்மை அடைந்த அந்த சந்திரன், அவர் எங்க உச்சம் அடைகிறார்னா 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். யாருடைய வீட்டினுடைய வாசலுக்கு உள் பகுதியில காப்பி குடிச்ச டம்ளரு, சாப்பிட்டது, படுத்த பாயி, அந்த கால் மிதியடி கோணல் மணலாக கிடத்தல், அதுல கார்பெட்டோ இதுகள், சோபால நாத்தம் எடுத்து, வீடுகள்ல நாயை உள்ள விட்டு வளர்த்து இந்த நாயை உட்கார்ந்து நாத்தம் எடுத்து எல்லா இடங்களிலும் இப்படி இருந்தால் அந்த வீட்டில் பொறுத்தளவில் வருமானம் என்பது குறைவாக இருக்கும், வருமானம் என்பது விரயங்களே ஆகிவிடும். அப்ப இப்படி எல்லாமே ஜாதகத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? பரிகாரம்னு போய் என்ன செஞ்சு என்ன பண்ண போறோம்? நம்ம வீடை திருத்தாத வகையில் நாம திருந்தவே மாட்டோம். அப்ப 2ஆம் இடம் வாயில், அப்ப 2ஆம் இடம் வாய். அப்படிங்கும் போது அந்த 6ஆம் இடமான உழைப்புக்கு ஏற்ற வேலையை செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த தலைவாசலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாசல் படி வரையிலும் வந்தால், உள்ளே போனால் சிறப்பா இருக்கும். சுத்தம் என்பது ரொம்ப அதே போல வாழ்க்கையில ஒருத்தனுக்கு எவ்வளவோ கிரக பீடைகள் இருந்தால், கடல்ல விளைந்த பொருள்களாகிய அந்த கடல்ல விளைஞ்ச சோழின்னு சொல்லுவாங்க, கடல்ல விளைஞ்ச தெளிஞ்சல்கள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பொருள்கள்ல ஒரு தோரணம் கட்டுவாங்க. ஆமா, அதாவது சிப்பிகள், கடல் சிப்பின்னு சொல்லுவாங்க அந்த இதுகள். அதை நீங்க தோரணமா கட்டி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மகாலட்சுமியினுடைய அம்சம். ஏன்னா கடல்ல தான் முத்து இருக்கு. முத்து என்பதுதான் சந்திரன். ஹலோ ஹலோ ராமதாஸ், ராமதாஸ் கூட மியூட் போடுங்க. ராமதாஸ் மியூட் போடுங்க. குழுவுல உள்ளவங்க மியூட் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசுங்கய்யா. போக ரைட். அதை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அதை ஆன் பண்ணி விடுங்க, அதை ஃபாலோ. ரைட். அப்ப அதை விட்டுருங்க, கைவிட்டு அமைதி ஆயிட்டீங்களா?
ஹலோ, பேசுறது கேக்குதா? ஓகே கேக்குது ஐயா, ஐயா, ஓகே பேசுங்க. ஓகே. ரைட், ஓகே. காரணம் என்னன்னா, இப்ப இந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த பொருள்கள்லாம் இருக்கு. இப்ப கன்னியாகுமரி போனீங்கன்னா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சில பேர் அதனுடைய மகத்துவம் தெரியாது. ஆனா அதுலயும் இப்ப பிளாஸ்டிக் வந்துருச்சு. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் மகாலட்சுமியின் அம்சம். வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கினுடைய நாதம், வலம்புரி சங்கு வீட்டுக்குள் வைத்து தண்ணீர் வைத்து அதை தீர்த்தத்தை எடுத்து வாசலில் தெளித்தால் வீட்டிற்குள் மகாலட்சுமி வருவாள். நலம் தரும் வாஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய வருவாங்க, குறிப்போக்கு நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா என்னுடைய மனதுல வீட்டை திட்டக்கூடாது, வீட்டில் உள்ளவர்களை விளங்கக்கூடாது, அபத்தமான வார்த்தைகள் பேசக்கூடாது. அதே போல அடுப்படியிலையும் சரி, எல்லா இடங்களிலும் ரெண்டு ரெண்டு விளக்கமாறு கிடக்கிறது, விளக்கமாறு செருப்பு ஒன்னா கிடத்தல், இந்த நீங்க பாரு நேரா போங்க, இந்த விஷயங்கள்ல இருந்து நாம முதல்ல விடுபடணும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லுன்னு சொல்லிட்டேன். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக கேதுவினுடைய ஆதிக்கம் இருந்தா தான் வரும். நேரா போங்க. அப்ப ஒரு 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 வீட்டுல முன்னால இந்த செடி வகைகளை மாட்டவே கூடாது. மணி பிளான்ட் மாட்டுறது, அதுக்கப்புறம் இந்த நீல சங்கு பூக்கள் வைக்கிறது, அப்படி செவுத்துல ஏறுற செடிகள், எந்த வீடுகள்ல செவுத்துல ஏறுற மாதிரி படர்ந்து போகக்கூடிய செடிகள் இருக்குதோ அந்த வீடு ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டினுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும். இதெல்லாம் நீங்க அடிப்படை உண்மை, என்னுடைய பிராக்டிக்கலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே போல வீட்டுல இருந்துகிட்டு கிரகங்களை திட்டக்கூடாது. கிரகங்கள் வீட்டுக்குள்ள நமக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலனை தருது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வடகிழக்கு திசையில குரு தான் ஆள்கிறார். குரு அப்படின்னாலே தன புத்திரக்காரகன். குரு என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவர், செல்வத்தை தரக்கூடியவர். அது மட்டும் இல்ல, உயர்வான விஷயத்தை கொடுக்கிறவர். வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில இருக்க ஜன்னல்களை திறக்கணும். ஆமா, வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய ஜன்னல்களை திறக்கணும். அது மட்டும் இல்லாம ஈசான்ய மூலைக்கு உள்ளேயும் வெளியேயும் கல்லு, பாறை, துவைக்கிற கல்லு இருக்கக்கூடாது. நிறைய வீடுகள்ல, மாடி வீடுகள்ல துவைக்கிற கல்லை கொண்டுட்டு போய் சனி மூலையில தான் வச்சிருக்கீங்க. ஆமா, நான் சொல்றேன். அப்படி அப்படி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்க கல்லெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப சிரமம். ஈசானிய மூலையில காலி இடத்துல பெரிய துவைக்கிற கல்ல கார்னர்ல சந்து மாதிரி வச்சிருப்பாங்க. வடகிழக்கு மூலையில அங்க கல்லு வச்சு துவைப்பாங்க. ரொம்ப அற்புதமா செஞ்சிருப்பாங்க. அந்த வீட்டுல குழந்தைகள் வளர்ச்சி இருக்காது, குழந்தை பேரே இல்லாம போயிடும். இப்படி பல விஷயங்களை அழகா சொல்லலாம். இதெல்லாம் யாரு போய் இந்த பூனைக்கு மணி கட்டுறது? அதனால நீங்க வாஸ்து பார்க்க போறீங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா முதல்ல இதுகள்லாம் நீங்க சொன்னாங்க 3ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் ஆக்டிவேட் ஆகாது. கதவு 2 கதவு திறக்கணும், முதல்ல அடிப்படை விஷயம். 2ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் படுத்தா தூக்கம் வருதா வரலையா? நான் சொல்றேன், ரைட்ல போயிருங்க. படுத்தா ரைட்ல ஒரு ரோடு கட் ஆக உள்ள போயிருக்கு. படுத்தா தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா கதவுகள் சரியில்லைன்னா வந்துடும். அதே போல மூட்டு வலி இருக்குது, வீட்டினுடைய தலைமகன் சரியில்லை அப்படின்னா, பிள்ளைகள் சரியில்லைன்னா கதவுகளை நீங்க திறக்கும் போது ஸ்டக் ஆகி திறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல ப்ராப்ளம் இருக்கு. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. ஒரு கதவை வச்சுக்கிட்டே நம்ம எல்லா விவரங்களும் சொல்லிடலாம். இது ஒரு அடிப்படை உண்மை. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நம்ம படுக்கை அறையில உட்காந்துக்கிட்டு பெட்ல உட்காந்து சாப்பிடுதல், இது உங்களுடைய குழந்தை அடம் பிடிக்குது, செல்போனை கொடுத்து அப்படிதான் பண்ணுதுன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வகைகளில் ஒரு குற்றங்கள் வரப்போகுது. அவங்களுடைய ஹேபிட்ல ஏதோ ஒரு மோசமான பழக்க வழக்கம் வரப்போகுது. டிவி பார்த்துக்கிறது, பெட்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிடுதல், இதெல்லாம் ஆரோக்கியமில்லாத விஷயம். இதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயங்கள். இந்த தவறுகளை ஒரு பொழுது செய்யக்கூடாது, வறுமை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடுதல், அதுவும் மிகப்பெரிய தவறு. இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் யாராலும் சிமிக்க முடியாதது. அதே போல அடுப்படிக்குள்ளர போனீங்கன்னா அடுப்படி நீட்டா இருக்கணும். அப்ப அதுக்குள்ளார விளக்கமாறு சமைக்கிற இடத்துக்கு கீழே எல்லா பொருளும் வைக்கிறாங்க, தண்ணீர் வைக்கிறாங்க, அதெல்லாம் வைக்கவே கூடாது. அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார சண்டைகளை கொடுக்கும். அடுப்படிக்குள்ளார எல்லா இடங்களிலும் ஒரு மங்களகரமா இருக்கணும். உடைந்த பாட்டில்கள், கண்ணாடிகள்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு இறைவன் கொடுத்தது உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடம்.
இதவே நம்மளால வச்சுக்க தெரியல. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளர அலறல் சத்தம் கேட்கக்கூடாது, காட்டு கூச்சல் கத்தக்கூடாது. வீட்டுக்குள்ளர காரணமே இல்லாமல் ஒரு பெண் அசிங்கமாக இருக்கவே கூடாது. அசிங்கமாவே இருக்கக்கூடாது. ஒரு பெண் அவசியம் அழகாகவே இருந்தே ஆகணும். இதுதான் சட்டம். இதை நீங்க திருந்திக் கொள்ளுங்கள். தலைவிரி கோலத்தோட ஒரு வீட்டுக்குள் பெண் இருக்கக்கூடாது. ஆண்மகன் வீட்டுக்கு வெளியில போகும்போது தலைவிரி கோலத்தில் இருக்கக்கூடாது. நிறைய பேர்கள் சொன்னாலும் தெரியாது. இன்னொரு மிகப்பெரிய தவறுகள் இந்த நூற்றாண்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். சிட்ட விட்டோன்னு வச்சு ஒரு கட்டில போட்டு வயசானவனை ஒரு கிழவனை கொண்டு போய் படுக்க வைக்கிறது. இது சனி பகவானுடைய தொல்லைக்கு ஆளாகி அந்த குடும்பத்துல யாருக்குமே பாத்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. ஏதோ ஒரு வகை தொழில் பிரச்சனை, நிறைய ப்ராப்ளங்கள். இதெல்லாம் அப்புறம் அவங்களை எங்க படுக்க வைக்கிறது? இருக்கிறது இடமே கம்மியா இருக்குன்னா ராஜ நிலைக்கு உள்ளேதான் வீட்டினுடைய உறவுகள் இருக்கணும். வெளியில யாரும் படுக்கூடாது. சில பேர் வீட்டுக்குள்ளரையே படுக்க மாட்டாங்க, வெளியிலேயே படுத்துக்குவாங்க. அவங்க எல்லாமே சன்னியாசிக்கு சமானமான கேதுவினுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளவர்கள். அவர்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் அந்த குடும்பத்துல இருக்காது. பொருளாதார வரவுலையோ இருக்காது. நான் இப்படியே இருந்துக்கிறேன், நீ பாப்பா நீ போப்பா அப்படின்னு இந்த விரக்தி நேர போங்க, லெப்ட்ல திரும்ப விரக்தி அடைவாங்க சில பேர். அந்த விரக்தி மனப்பான்மை வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்குள் எப்படி இருக்கும்னா செல்வம் தங்காது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள மன உளைச்சல் இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளில என்னன்னா கால்கை மூட்டு வலிகள், அஜீரண கோளாறுகள், நிறைய தொந்தரவுகள், இது மாதிரி சொல்ல முடியாத தொந்தரவுகள்லாம் நேர போய் தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி வாஸ்து மட்டும் நீங்க வெறும் ஈசானியம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இல்லாம வாழ்வியலோடு கொஞ்சம் நீங்க இதை பார்க்கணும். அன்போட நான் கேட்டுக்கிறேன். அதே போல சாப்பிட்ட தட்டை சாப்பிட்ட தட்டிலே கையா கழுவக்கூடாது. இன்னைக்கு வேற வழியே இல்லை. ஆமா. இந்த ரைட்ல திரும்பி நிற்பாரு. ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம். அதனால இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகள் யாரும் செய்யக்கூடாது. வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யக்கூடாது. இந்த தவறுகளுக்குனாலதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில போய்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்க, ஒரு 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 5 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே சார், பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நான் உள்ளக்குள்ள ஆபீஸ்க்குள்ள வந்தாரு. ஒரு 5 மினிட்ஸ். ஐயவன் கருத்துக்கள் வாஸ்து அப்படின்னா நம்ம கட்டிடத்தினுடைய அமைப்பை பற்றி தான் பார்ப்போம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் வைக்கணும், எப்படி இருக்கணும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஐயா வாழ்வியல் முறையோட நம்முடைய பழக்காடு மணிகண்டன் பாரு அப்படின்றது. சோ மெயின் சுத்தம். நிலைவாசலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலைவாசலுடைய சுத்தம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி வடகிழக்கு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நமக்கு தூய்மையாகவும் நல்ல எந்தவித குறைபாடுகளும் இல்லாம இருக்கோ அந்த வகையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு ஆண்மகன்கள் சிறந்த பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் கலச்சி வச்சிருக்கேன். ஆண்களுடைய மூத்த ஆண்களுக்கு அங்க ஒரு குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கறத ஐயா முன் வச்சிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா சுத்தம் அப்படிங்கறத முன்னிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில ஒரு இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரவேற்கக்கூடிய தன்மை. அவர் மெயினா சொன்னது வீட்டினுடைய சுத்தம், கதவுகளுடைய சுத்தம், திரைச்சீலைகள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாம நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது வீட்டிற்குள்ள பயன்படுத்தக்கூடிய இந்த துடைப்பம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கணும், கதவுக்கு பின்னாடி எந்தவித பொருட்களும், அதுவும் நிலை கதவு தலைவாசல்னு சொல்லக்கூடிய இந்த கதவுக்கு பின்னாடி எந்தவித பொருட்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐயா முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல நம்ம அழகுக்காக செடி எல்லார் வீட்லயுமே இப்ப இருக்கு. அதான் இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி படரக்கூடிய இந்த கொடிகள் அப்படிங்கிறது வைக்கிறது கேதுவை சார்ந்திருக்கும். ஸோ அதன் மூலம் அந்த மாதிரி செடிகள் வளர்க்கிறது என்னது அப்படின்னு சொன்னோம்னா இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். அது ஒரு காரணமாக இருந்து குழந்தைய செல்வமே இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறதும் ஐயா முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு என்னன்னா ராகுனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுது அப்படின்ற மாதிரி ஐயா முன் வச்சிருக்காங்க.
ஸோ அது இல்லாம அந்த வீட்டினுடைய குலதெய்வம் வந்து எங்க இருந்து வாசம் பண்ணி பித்ருக்கள் எங்க வாசம் செய்வாங்க அப்படிங்கும் போது அந்த வீட்டினுடைய வெளியில இருக்கக்கூடிய அந்த மாடா குழி அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீடுகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் திண்ணைகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல வந்து 2 பக்கமும் பாத்தீங்கன்னா மாடா குழிகள் இருக்கும். இரவு நேரத்துல அங்கெல்லாம் விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு உண்மையும் உண்டு. ஆனா அந்த பாரம்பரியத்துல இருந்த அந்த வீட்டினுடைய அமைப்புகளும் இப்போ வந்து எல்லாமே மாறிக்கிட்டு வருகிறது. ஸோ அந்த ஒரு இதனால ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடைப்பட்ட நிலையில தான் நம்ம இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அந்த இந்த கொடிகள் செடிகள் இது வளர்க்கறதுனால வந்து குழந்தை செல்வம் மட்டும் வந்து பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஐயா சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கேஸ் இது மாரி இருந்தா கூட அதுகள் வந்து நமக்கு வந்து அந்த கேஸ் இதெல்லாம் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். எந்தவித நமக்கு ஒரு நல்ல முடிவு வந்து வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஈசானிய மூலையில வடகிழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துவைக்கிற கல், ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வசதியா இடம் இருக்கும் கல் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி துவைக்கும் கற்களை வந்து அந்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் மேடம் ஐயா ஒரு வந்துட்டார். ஆண்மகன் ஐயா வந்துட்டார். ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. ஐயா மியூட் எடுத்து பேசுங்க ஐயா. சிறப்பு. வீடு கேக்குதுங்களா? ஓகே கேக்குது ஐயா, கேக்குது. ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ரைட், ஓகே ஓகே. ரைட், அப்படியே அப்படியே ரைட், அப்படியே வாங்கி கொஞ்சம் மொபைல ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஐயா. ஆட்டோ அப்படியா? ரொட்டேட். ஆமா, முன்னாடி வந்து ஆட்டோ ரொட்டேட் போட்டுக்கோங்க. ஆட்டோ ரொட்டேட் ஓகே போட்டுக்கோங்க. ஓகே 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 ஓகே. இல்ல இப்ப நான் இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? ஓகே ஓகே ஓகே. இல்ல பாத்துக்க மேடம் கரெக்டா ஐயா இருக்கா? உங்க தலை கொஞ்சம் மறைக்குது ஐயா. யாருது? இப்போ ஓகே 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 பேசுங்க மேடம். ஆட்டோ ரொட்டேட் போட சொல்லுங்க சார். போன்ல ஆட்டோ ரொட்டேட்னு இருக்கும், போட்டுங்க. கரெக்டா ஐயா இருக்கீங்க. உங்க முகம் மாப்பிள மாதிரி இருக்கீங்க. கரெக்டா இருக்கு. சரியாத்தாங்க இருக்கு, சரியாத்தான் இருக்குதுங்க Okay. ஐயா. நீங்க நேராவே இருக்கிறீங்க, நல்லாவே இருக்கிறீங்க. பேசுங்கய்யா. நல்லது நல்லது. பேசுங்க ஐயா, பேசுங்க. விபும் வேடநாதம் சாந்தம் தரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தடானம் துவாம் மிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் அஜய் பாண்டவலிங்கம். அதெல்லாம் ஏன் டைப் பண்ணுங்க. மாப்பிள்ளை வியாதி விட்டுடுங்க. இப்ப தெரியுதுங்களா? சிறப்பா இருக்கு சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம் பேசலாம், கேக்குது. அதாவது வந்து வீடுகளும் நம்முடைய வாஸ்து முறைகள்ல நிறைய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. வீடு வந்து நான் ஏற்கனவே சொன்னது, வீடு வந்து வாழ்பவரினுடைய ஒரு அடையாளத்தை சொல்லும்னு சொல்லிட்டேன். அப்ப வீடுகள்ல பொறுத்தளவில் நமக்கு வந்து தலைவாசல் எவ்வளவு முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளர பவுல் வச்சு தண்ணீர் வச்சு அதுல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு தாமரை இலையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வீட்டினுடைய
மகாலட்சுமி வீட்டுக்குள்ளார அழைத்தார். பொதுவா ஒரு தலைவாசலுக்கு 2 பக்கம் ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல்கள் இருந்தா தான், கதவு திறந்தா தான் அதுல ஒரு முகம், 2 கண்கள். சில வீடுகள்ல வீடுக்கு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு கட்டுறாங்க. ஆனா அந்த வீட்டினுடைய வாசல்ல இந்த நிலப்படியோட ஒரு சட்டம் வச்சு ஜன்னல் வைப்பாங்க. அது முற்றிலும் புறம்பானது. அது இருக்கவே கூடாது. நிலவாசல் கரெக்டா இருக்கணும். ஒரு பக்கத்துல 2 ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை யூஸ் பண்றதுல வெறும் கண்ணாடி வச்சு அழகான ஒரு படம் வரைஞ்ச கண்ணாடியை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. இது யாரு கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. தப்பை உள்ள அனுமதிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட நிறைய இருக்கு. அப்போ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குறைகள், நாம குறைகளை வச்சுக்கிட்டு நாம எப்படி நிறைய தேடுறோம். அதே போல மனபோன போக்குல வீட்டினுடைய வாசலை வைத்தல், என்ன மரங்கள்னு தெரியாம வைக்கிறது, இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க கிளம்புற டிரைவர் கூட வேலை கூட சொல்லியிருந்தாரு. எனக்கு வீட்டில் மாத்திரம் உத்தரவாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. இப்ப நாம பார்த்துக்கிட்டே கலோக்கியலா பேசிக்கிட்டே வந்தோம். கலோக்கியலா பேசிக்கிட்டே வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான டிப்ஸ் எல்லாம் தர்றேன். மேக்சிமம் வீட்டுக்குள்ளார அட்டாச் லெட்டின் பாத்ரூம் யூஸ் பண்றதா அவாய்ட் பண்ணுங்க. படுக்கை அறைக்குள்ளேயே கதவுகள்லாம் திறந்து, அந்த லெட்டின் கதவு திறந்து இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் விழிப்புணர்வோட. லெட்டின் பாத்ரூம் இருக்கு அட்டாச், எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதுக்குரிய நாப்கின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அட்டாச் லெட்டின் பாத்ரூம்னால நிறைய நம்ம படுக்கை அறை ஜன்னலையும் திறக்கிறது இல்லை. அட்டாச் லெட்டின் பாத்ரூம் வச்சுக்கிறோம். வீட்டுல யாராவது ஒரு பொம்பளை தான் வீட்டை ஃபுல்லா லெட்டின்லாம் கழுவி பெருக்கி தொடச்சி சுத்தப்படுத்தி பண்ணணும். கன்றாவி பிடிச்ச பெனாயில ஊத்தி விடுறது நாத்தப்படுது. வீட்டுக்குள்ளோர பூஜை அறையும் பார்த்தா குப்பையா வச்சுக்கிறது. பூஜை அறை யார் வீட்டுல குப்பையா இருக்கோ அங்க சனி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த அம்மா பூஜை பண்ணுவான். மற்ற நாள்ல வீட்டுல படுத்து கிடப்பான். ரொம்ப டயர்டாகி அசந்து இருப்பான். இப்ப வீட்டுக்குள்ளார சனி ஆக்கிரமிச்சாங்க. வீட்டுக்குள்ளார லைட்டே இல்லாம இருக்கிறது. வீட்டுக்குள்ளார வந்தாலே நமக்கு நல்ல பிராணம் இருக்காது, காற்றோட்டம் இருக்கு. அதாவது கொசு வருது, பக்கத்து வீட்டுக்காரையும் பார்க்கறான், எதிர்த்து வீட்டுக்காரையும் பார்க்கறான்னு இந்த சிந்தனையிலேயே நாம கதவை திறக்கிறது இல்லை, ஜன்னலை திறக்கிறது. அடைபற்ற காற்றை சுவாசித்து நாம படுக்கை பெட்டு கவரையும் தலவாணி உரையும் துவைக்கிறதே கிடையாது. அதை எடுத்து மோஞ்சி பார்த்தோம்னா நாத்தம் இருக்கு. அந்த காலத்துல வியாழக்கிழமை தோறும் வீடு வாசலை கழுவி பெருக்கி பெட்ஷீட் தலைவாணி போர்வையெல்லாம் அலசி போடுவான். இன்னைக்கு இருக்கிற பெண்களும் சரி, நான் யாரையும் குறை சொல்லல, சோம்பேறி எப்படி நலம் இருக்கும், எப்படி பணம் இருக்கும், எரிச்சல், கோபம், படபடப்பு, டென்ஷன், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எங்க நலமா இருக்கு. அதே போல ஆசை 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 பேராசை, அவ எல்லாத்தையுமே வெளியில வாங்கி என்னவா அவங்க அனுப்பிச்சு விட்டாச்சா. காரு டிக்கில இருக்கிற பொருள்லாம், துணிமணிலாம் இருக்கு, மாத்திரை எல்லாம் இருக்கு, சின்ன கார் நிற்கும், பெரிய கார்ல கூட்டி போயிருப்பான். பெரிய கார் உள்ள போமா, நீ போமா. அதனால இந்த மாதிரி பலவிதமான துன்பங்கள்லாம் இருக்கு. அதே போல வீட்டுக்குள்ளார கண்ணாடி கிராக்கா இருக்கிறது, கண்ணாடி உடைதல், ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுதல், பசம் போட்டு ஒட்டுதல், இது எல்லாமே சரி இருக்காது. ஒரு 2 வீலர், அந்த 2 வீலர் அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் வேலை சரியா வராது. ஒரு கார் இருக்கு, அந்த காருக்குள்ளார தின்னுட்டு போட்ட சாக்லேட்டு, குப்பைகள். ஒவ்வொரு மனுஷனும் காரை யூஸ் பண்ணவே தெரியல. எவனையாவது ஏத்தனம்னா உட்கார தெரியாதவே உட்கார்ந்து அந்த காரை நாசப்படுத்திடணும்.
அதனால காரம் நல்லா துடைக்கும். இப்படி வசதி வாய்ப்புகளோடு வாழ்றவங்க மென்மேலும் உயர வேண்டுமானால் உயர முடியாததற்கு என்ன தடங்கள் தடைகள் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு இருக்கு. எந்த வீட்லயும் திஷ்டி எடுக்கிறதே கிடையாது. வெளியில போயிட்டு வர்றாரு, நம்ம வீட்டு மாப்பிள்ளை நல்லா போயிட்டு வர்றாங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லபடியா போயிட்டு வராங்க, அவங்களுக்கு சத்யா அல்சர் பார்வையெல்லாம் அப்ப நம்ம திஷ்டி எடுக்கணும். அதை வச்சு காபி தகாசுமா பால் கொஞ்சம் காப்பி போட்டு குடிக்கிட்டா அது வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் பொடி வயசு கரெக்டா மியூட் போடுங்க, காபி போட்டு குடிங்க போய். நானே வந்து ரொம்ப இன்னைக்கு நான் மன்னிக்கணும் எனக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க. ஏன்னா பெரும்பாலும் இன்கன்வீனியன்ஸ் வந்தா நம்ம வகுப்புக்கு ஒத்துருக்க கூடாது. மன்னிப்பு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய வகுப்புல எல்லாம் டிசிப்ளின் இருக்கும். நானே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா நடந்துக்குவேன். எனக்கு வெக்கப்படுறேன். நான் வெளியில இருந்து வந்து இந்த இடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு என் ஆபீஸ்க்குள்ள வந்து உட்கார்றதுக்குள்ள வரைக்கும் இருக்கேன். இருந்தாலும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா நான் எந்த ஒர்க்குக்கும் ரொம்ப ப்ரிப்பரேஷனா இருப்பேன். என்னை பத்தி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு அடுப்படியில உடைஞ்ச பொருட்கள், கைப்பிடி இல்லாதது, இந்த கெட்டில், அதே போல வடச்சட்டியில கைப்பிடி இல்லாதது, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நமக்கு சிரமத்தை கொடுக்குது. வீட்டுல பொறுத்தளவுல கிச்சன்ல தான் சனீஸ்வர பகவான சுக்கரனை ஆக்டிவேட் ஆகும். ஒரு வீட்டு தலைவாசல்ல இருந்து ஒரு வீடு தலைவாசல்ல இருந்து அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆளு, அதுக்கப்புறம் எல்லா பொருள்களும் எல்லாமே வீட்டை பெர்ஃபெக்டா கரெக்டா வச்சுக்கிட்டா எத்தனை வாஸ்து கோளாறு இருந்தாலும் நவகிரகங்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த வீடு அவனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது கண்கூடான உண்மை. இந்த துறையில 40 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிறது. நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி அணுகணுமா பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அதே போல வந்து வீடுகளிலே பொறுத்தளவில் நமக்கு ராத்திரில படுக்கும்போது நாம வீடுகள்ல பொறுத்தளவில் விளக்கேற்றி இறைவனை வணங்கிட்டு தான் படுக்கணும். காலையில வாசல்ல தண்ணி தெளிக்கணும், சாயங்காலம் வாசல்ல தண்ணி தெளிக்கணும். காலைல நம்ம வீட்டு மாப்பிள்ளை நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது பெண்கள் எழுந்து என்ன பண்ணணும், தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி பத்தி பொருத்தி மங்களகரமா இருக்கணும். இல்ல ஒருவேளை அசந்து டயர்டா இருக்காங்க, அப்படியா எங்க போகும்போது ஒரு வாசல்ல தண்ணியை ஊற்றிட்டாரு போங்க அப்படின்னு சொன்னா காலையில வச்சு வாக்கிங் போங்க. இரவு நேரத்துல யமப்படர்கள் நம்ம வீட்டின் வழியாக உலாவி இருப்பாங்க. அப்ப நம்ம வீட்டு ஆம்பளை கதவை திறந்துட்டு அந்த வழியை போகும்போது, கதவை திறந்து வண்டி ஏறிட்டு போகும்போது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த வேவ்ல இருந்து இவங்களை ஒரு திக்குமுக்காட வைக்கும். திடீர்னு போவாங்க, கவனம் இல்லாம போனேன், வலிக்கு விட்டு விழுந்தேன், கால் பிசங்கிச்சு, ஒரு பிரச்சனையாச்சு, மோதிட்டேன், நான் கவனம் இல்ல, குழி தோண்டிருக்கான்னு கவனம் இல்லாம போயிட்டேன், இப்படின்னு விழிப்புணர்வு இல்லாத நிலைய ஒரு மனிதனுக்கு கொடுத்துரும். தண்ணீர் வந்து ஒரு மனிதனை காப்பாத்துது. நல்லா கவனிங்க, வாசல் அதுலதான் திரி தேவதைகள் இருக்காங்க. அதே போல மழை பெய்ந்தால் வீட்டின் வாசல் கதவுல தண்ணீரை தெளிக்கணும். அன்னைக்கு வீட்டுக்குள்ளே மழை பெய்ஞ்சா உள்ள உளுந்துச்சு, அந்த நீரை எல்லாம் சேகரிச்சு விட்டுரும். அதே போல மழை பொழியும் போது வீட்டு கதவுல தண்ணீரை தெளிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். காலையில வீட்டு வாசல் தெளிக்காம யாராவது வெளியே போனாங்கன்னா அந்த வீட்டில் நம்ம வீட்டினுடைய குலதெய்வம் சுந்தரிங்கிற தேவதை இருக்கும், அந்த வாசல்லே இருக்கும். அது நம்மளை காப்பாற்றுறதுக்கு பார்க்கும். அதே போல நம்ம வீட்டு தெருக்கள் வழியாக இறந்து போனவர்கள், அந்த இறந்து போன பிணங்கள்லாம் போனாங்கன்னா நம்ம வாசல்ல தண்ணியை தெளிப்போம். நிறைய வீடுகள்ல அதெல்லாம் செய்யறது மறந்துடும். மாடியிலே குடியிருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க, கீழே வாழை கூட்டிட்டு போயிடலாம், மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியல, இப்படிலாம் இருக்கு. அதனால நம்ம வீட்டுக்கு யாருமே குளிக்காம கொள்ளாம இருந்தாலும் அவனை வீட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாது, உள்ள விடவே கூடாது. யாரா இருந்தாலும் வெளியே இருங்க, கொஞ்சம் பொறுங்க, நீங்க அவன் இப்ப கலெக்டரா இருந்தாலும் வெளியே நில்லு, யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம பூஜை அறைய கொண்டாந்து காட்டுறது, எங்க வீடு பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு. யாரையும் யாருக்கு தெரியும் உங்களுடைய தரம், உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு சாமியார் தெரிஞ்சாலும் உடனே வீட்டுக்குள்ள கூட்டி வரும். சாமியார் விரக்தி, அவரே துறவியரமா இருக்கிறவர்,
நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவங்கள்ட்ட கேட்பேன், இந்த சிலையெல்லாம் வச்சிருக்கோம் கரெக்டா இருக்கான்னு கேட்போம். அவன் என்ன பண்ணுவான், ஐபோன் சிலை பளபளன்னு இருக்கும். அவன் நீங்க வச்சு பூ வச்சு சாமி உடனே ஒரு முழத்துக்கு சொல்லுவான், வீட்டுல எல்லாம் சிலை வச்சு கும்பிடக்கூடாது, காஞ்சி பரமாச்சாரியார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். வச்சு கும்பிடுறீங்க, அது உங்களே காப்பாத்துது. அப்ப இந்த சிலையெல்லாம் அக்கா கொடுத்துருங்க அப்படின்னு உடனே வீட்டுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடும். யாரையும் வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வராதீங்க, வீட்டுக்குள்ளார ஏத்தாதீங்க. எந்த சாமியாருக்கும் உங்க வாழ்ற இல்லற வாழ்க்கை உள்ள வீட்டுக்கு உங்களுக்கு அவங்க தேவையே இல்லை. சாமியாருக்கு என்ன, குடும்பம் நடத்துறவங்க வீட்டுக்கு என்ன வேலை? நீங்க ஐயப்பனுக்கு மாலை கொண்டு போங்க, முருகனுக்கு மாலை கொண்டு போங்க, அவ்வளவுதான். வாஸ்து பார்க்கிற பெரியவர்கள் இல்ல ஜோதிட குருமார்கள் நிறைய பேருக்கு இதனுடைய சயின்ஸே தெரியல. டெம்பிள் சயின்ஸ்னு தனியா இருக்குது, ஹோம் சயின்ஸ்னு தனியா இருக்கு, வாஸ்து இருக்கு. நிறைய பேருக்கு வாஸ்துனா நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்த உடனே இடிச்சிடணும் மாத்தணும். ஒருத்தர் உடனே சொல்லுவார், இந்த வீட்டுலதான் நான் ஒரு 40 வருஷமா இருக்கேன், இந்த வீட்டுலதான் என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாரும் கல்யாணம் குழந்தை பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒண்ணுமே பேச முடியும். அப்ப ஜோதிடத்தில் பொறுத்தளவில் ஜாதகம் நல்லா இருக்கிற வரையிலும் நமக்கு வாஸ்து குறைபாடுகளை பத்தி கவலையே இல்லை. டைம் நல்லா இல்லாத ஒண்ணுதான் நாம வீடுகளை கவனிக்கணும். அதுவும் வீடு ஜன்னல்களை திறந்து நல்ல காற்றோட்டம் வந்து அடசல் இல்லாமல் தட்டுப்புட்டு சாமான் இல்லாம, இப்ப வீட்டுல கொண்டாந்து பழைய பொருளை கொண்டாந்து குமிச்சு வைக்கிறது, ஜல்லிய வைக்கிறது, இரும்பு பைப்புகள் துருப்பிடிச்சது அதை கலட்டினது, வேலை பார்த்த ஒர்க் ஷாப்ல கிடக்கிறது, இல்ல வேலை பார்க்குற இடத்துல பொருள் இல்லை அங்க நிறைய இருக்குன்னு கொண்டாந்து வீட்டுல அடுக்கி வைக்கிறது, வீடே தையல் மிஷின் போட்டு வச்சுக்கிறது. வீட்டுல தையல் மிஷின் வச்சவங்க குடும்பம் எல்லாம் விற்கல, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. அந்த செவ்வாய் வந்து எப்படி ஆயிடும். அப்ப ஒரு வீட்டுல பொறுத்தளவில் எங்கெங்க காலி இடம் விடணும், எப்படி விடணும், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. யாருக்குமே இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் இல்லை. வீடு கட்ட போறாங்கன்னா யாராவது ஒருத்தங்க நம்ம நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கோணலா வைப்பாங்க. வடக்கு வாசல்னு சொல்லிட்டு மேற்கு வாசல்ல கொண்டு போய் கடைசியில வைப்பாங்க. இப்படி இந்த டபுள் ஸ்டோரி வீடெல்லாம் கட்டுறாங்க. கட்டினவங்க கேரா பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டான். வீட்டுக்குள்ளே இருந்து சினிமா மாதிரி மேல கட்டி இருப்பான், பிசினஸே விளங்கிருக்கு. நிறைய வீடுகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, அது வாடகை விட சொந்த வீடும், ஜன்னலை திறங்க, வீடு பளிச்சம் இருக்கட்டும், கார்பெட்டையும் தொடைங்க. அதே போல வீட்டில் உபயோகிக்கிற பொருள்களை மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை தொடைங்க. வீடுகளுக்குள்ளார நல்ல மங்களகரமான தூப் சேர்த்துங்க. காற்று மண்டலத்தில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுங்க. மங்கள ஒளி எழுப்புங்க. மணி அடிச்சு பூஜை பண்ணுங்க. மழை நீரை சேமிச்சு வீடுகளை தெளிங்க. கோவில் அபிஷேகம் பண்ண நீர்கள்லாம் நிறைய வரும், அதை கொண்டாந்து வீடுகள்ல தெளிங்க. ஒரு சாவு தீட்டு கருமாவுக்கு போயிட்டு வந்தா ஒரு பால், தயிர், கோமியம், பசுஞ்சாணம், நெய் இதை கொஞ்சம் கலந்து வீட்டுக்குள்ளார நீங்க சிவசிவா சிவசிவான்னு சொல்லி நீங்களே தெளிக்கலாம். ஐயர் வந்தாருன்னா அவர் புண்ணியாக வாசனம் பண்ணுவார், அப்படி முடியல நீங்களே தெளிக்கலாம். ரொம்ப சில வீடுகள்லாம் படுத்தா போட்டு அமுக்குது, நிறைய பிரச்சனை வருது. கதவுலாம் திறந்து விடுங்க. வீட்டுக்குள்ளார ஒரு நல்ல வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெயை காய்ச்சி வீட்டுல ஒரு அணையாத தீபத்தை போடுங்க. வீடுகள்ல நல்ல நறுமண பொருளை சேர்த்துக்குங்க. துணிமணிகளை கிழிஞ்சா எரிஞ்சு போன துணிமணிகளை வீட்டுல பீரோல வைக்காதீங்க. வீடுகளுக்குள்ளார எல்லாரையும் பணம் எடுக்க விடாதீங்க. டிக்கெட் கேஸ்க்குன்னு தனியா வைங்க. இது மாதிரி பல விஷயம். விளக்கு பச்சை எண்ணெய் அடிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. வீட்டுல வந்து எண்ணெய் வந்து பச்சை கலையேன்னு ஆயிரும். அதெல்லாம் நித்தம் விளக்கேற்றுங்க. வீட்டுல சனி மூலையில ஒரு ஈசானிய தொட்டி இருக்கும், அந்த தொட்டியை கழுவாம தண்ணி நிற்கும், அது சாக்கடை வாடை அடிக்கும். அப்ப ஈசானி மூலையில அது மறைமுகமா செப்டிக் டேங்க். துர்வாடை அடிக்கக்கூடியது எல்லாமே சனீஸ்வர பகவான். அழுக்கு இது மாதிரி வாடைகள், குப்பை கோலங்கள் அங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஈசானிய மூலை வடக்கு, வடகிழக்கு பகுதி, கிழக்கு பகுதிகளில் நிறைய மரஞ்செடி கொடிகளாட்டம் அடர்ந்து கிடக்கும். சூரிய வெளிச்சமே வராது, அந்த வீடு சனியின் ஆளுமைக்கு வந்துருது. இப்படியாக இந்த சனி வந்தாருன்னா சூரிய வெளிச்சம் இருக்காது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நோய் வந்துடும். நோய் வந்தா பேய் வரும், நோய் வந்தா காசு ஆகும். அப்ப என்ன ஆகும், சந்தோஷம் இருக்காது. அப்ப சனி எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் இருக்காது. அப்ப சூரிய வெளிச்சம் இல்லாத வீட்டுல சனியினுடைய ஆட்சி இருந்தால் முதலாளியாகக்கூடிய சிந்தனையும் முதலாளிக்குரிய அறிவும் வேலை செய்யாது. வாழ்நாள் முழுவதும் எளிமையாக தாழ்வு மனப்பான்மையோடு நாம என்ன பண்ணுவோம், விரக்தி மனப்பான்மையோடு நாம இருப்போம். நம்மளுடைய குழந்தைகளும் நாம யாராவது நம்ம குடும்பத்துல தட்டு தடுமாறி முன்னேறி மேல வருவதற்கு முடியாத வகையில்
நாமே இந்த வீட்டை அப்படி குப்பையாட்டம் வச்சிருப்போம். ராத்திரியில துணியை துவைக்க கூடாது, ராத்திரியில துணி துவைச்சு காய போடக்கூடாது, வேலைக்கு போயிட்டு வர இந்த விதண்டாவாதம் பேசுறாங்க. வீடுகளை திருத்தி கொண்டு சுகமாக நலமாக வாழ்பவர்களுக்கு எவ்வளவோ வழிமுறை. படுக்க போறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம், படுக்க போறதுக்கு முன்னால அதிர்ச்சியா யார்ட்டையும் பேசக்கூடாது. அதிர்ச்சியா பேசுறது, திட்டுறது, பேய்க்கரை பேசுறது, இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கு. அதே போல தலைவாணிக்கு கீழே காசு பணம் வைக்கிறது, துணியில முடிச்சு காசு பீரோக்குள்ள வைக்கிறது, இதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கத்திற்குரியது. ஒரு வீட்டை குருவும் சுக்கிரனும் ஆண்டால் நன்றாக இருக்கும். ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? அதனால இந்த வீடுகள்ல பொறுத்த தலைவாசல் வழியா போகணும், தலைவாசலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நல்ல வாசனையோட இருக்கணும், பெண்களும் தலைக்கு பூ வைக்கணும், வீடுகள்லயும் நல்ல சந்தனத்தை நம்ம நிலைகளுக்கெல்லாம் போட்டு வைக்கணும், சுவாமி படத்தை துடைக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை. அதே போல சுவாமி அறையில ஒரு செம்பிளையாத நீர் வைக்கணும். ஆமா, வீட்டினுடைய மைய பகுதிகளிலே நீர் வைக்கணும். பிஸ்டேங்குன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க, மீன் வளர்க்கும், அந்த மீன்கள்ல தண்ணி அழுகி நாட்டம் எடுக்கும், துடைக்கணும். செடிகள் வச்சிருப்பீங்க, தூசியா இருக்கும், துடைக்கணும். இப்படி நாம் எதையெல்லாம் வசதிப்படுத்துகிறோமோ, எதையெல்லாம் விரிவாக்கிட்டு போறோமோ அதெல்லாம் ராகு. அந்த ராகுவிலிருந்து நாம் தப்பிக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம். கேது, எங்கெல்லாம் சோம்பேறித்தனம், அழுக்கு, சோம்பேறித்தனம், சொந்து போறது, விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கேது. எங்கெல்லாம் வாழ்வு சுருங்குகிறதோ, எங்கெல்லாம் வருமானம் சுருங்குகிறதோ, குழந்தைகளின் ஆரோக்கியம் சுருங்குகிறதோ அங்கெல்லாம் கேது இருக்காருன்னு அர்த்தம். இந்த சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் தான் வீட்டில் இருக்கிறது. அதனால வீட்டுல ஒட்டடை அடித்துக் கொண்டே இருக்கிறது, நூலாம்படி இருக்கிறது, தூசிகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற வீடுகள்ல வெள்ளையே அடிக்காம பழுப்பு நிறங்கள் இருப்பது, ஓதை அடித்தல், தண்ணீர் தேங்கி அங்கங்க தட்டுகள் இருக்கிறது, இதையெல்லாம் சனியின் கேதுவோடைய ஆதிக்கம். அந்த வீடுகளில் முன்னேறவே முடியாது. நாமே நம்ம காலில் ஒரு கயிறை கட்டி கொண்டு நாமே முடங்கி கிடப்போம். நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை, நிறைய பேருக்கு டாய்லெட் பாத்ரூம் பிரச்சனை, நிறைய ப்ராப்ளங்கள். இதுக்கெல்லாம் காரணம் சனியினுடைய ஆதிக்கம் இருந்தால் வாயு தொல்லை. வாயு தொல்லை வந்து விட்டால் என்ன ஆகும்? உட்கார்ந்த இடத்திலே சிந்தித்தல், உட்கார்ந்து நெருக்கடியான நிலையில அதிகமாக சிந்தித்தல், இதன் மூலமாக நம்ம உடம்புல இயக்கங்கள் தடைப்படுகிறது. அதனால என்ன ஆகும்? மூட்டு வலிகள் வருகிறது, வாயு போய் தேங்கிக்கிறது, காலில் நரம்பு இழுத்துக்க, வெரிகோஸ் பெயின் இழுத்துக்கிறது. இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிறைய பொருள்களை வச்சு தூக்கி ஆகாத பொருளை தூக்கி எரிஞ்சிருங்க, ஸ்கிராப்புக்கு போடுங்க. நிறைய நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மணி 8:05 ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தருவீர்கள் என்று தெரியாது. நானும் பேசிக்கொண்டே வந்து விட்டேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பேசலாம். நன்றிங்க, சிறப்பான உரை ஐயா. இந்த இப்ப நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக நன்றி உரை வழங்கிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். மனை தொண்டினால் புதிகள், ஜோதிடத்தை தேடினால் பிடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 77வது நாள், 78வது நாள். 78ஐ கூட்டினால் 6. 6 என்பது சுக்கிரனுடைய அமைப்பு. எனவே சுக்கிரன் அமைப்பு இந்த கூட்டமைப்பு. மேலும் 6 எழுத்து கொண்டது கனகாம்பாள். 19/3/2026 இன்றைய தேதி. கூட்டினால் 5. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். மேலும் புதன் என்பது பெருமாளை குறிக்கும், 5 என்பது நாராயணனை குறிக்கும். எனவே ஐயாவுடைய அலுவலகத்தில் பெருமாள் படம் உள்ளது. மேலும் புதன் என்றால் பச்சை. இன்று பங்குனி மாதம் 5ஆம் தேதி. புதன் என்றால் பச்சை. ஐயா ஆபீஸ் உள்ளே பச்சை நிற சிறிய ரேக் உள்ளது. மேலும் இன்று தேதி 19. கூட்டினால் 1. 1 என்பது சூரியன். எனவே ஜெயசூர்யா ஐயா இன்று வந்துள்ளார். இன்று ரமலான் தேதி 29. கூட்டினால் 11. தெலுங்கு வருட பிறப்புக்கு 11 எழுத்துக்கள் வருகிறது. அதே போல் LK ஜெயசூர்யா நாராயணா என்பதற்கும் 11 எழுத்துக்கள் வருகிறது. மேலும் 11 கூட்டினால் 2. 2 என்பது சந்திரன். இன்று பிரதமை. ஐயா ஆபீஸ் முழுவதும் வெண்மை நிறம். ஐயா வெள்ளிக்காப்பு அணிந்துள்ளார்.
வெண்மை நிற விபூதி வெள்ளை நிற பேனாவுடன் இருக்கிறார். மேலும் இன்று வியாழக்கிழமை குரு வாசரம். எனவே குருவுக்கு குருவாகிய ஜெயசூர்யா ஐயா வகுப்பு இன்று. மேலும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி என்பது சனியுடைய சாரம். அதாவது சனி என்றாலே கருப்பு. ஐயா உட்கார்ந்திருக்கும் சேர் கருப்பு நிறம். மேலும் உத்திரட்டாதி சனி, சனி என்றால் இருள். எனவே ஐயா இன்று காருள்ள இருட்டில் இருந்து கொண்டு வகுப்பெடுக்கும் சூழ்நிலை ஆயிற்று. இன்று உத்திரட்டாதி சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம், அதாவது இரவில் சக்தி. எனவே இரவில் வகுப்பு இன்று. இன்று சுப்ரம் நாமயோகம். யோகி சந்திரன் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி என்றால் கார். எனவே காரில் வந்து கொண்டு வகுப்பு எடுத்தார். தற்போது பவம் நட்சத்திரம். பவம் என்றால் சிங்கம். சிங்கம் வாகனம். சூர்யா என்பது சிம்மத்தை குறிக்கும். எனவே ஐயா தன் சிம்ம குரலில் மிக அருமையாக வகுப்பெடுத்த ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் உத்திரட்டாதி சனி என்பதால் சனியை பற்றி நிறைய தகவல் கூறிய சூரியன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். வணக்கம்.